நண்பர்களே, பத்மநேரி குளத்து மடையில நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அதாவது தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்கோம் பாத்துக்கங்க. இவனே இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு மீன் இவனை அமிட்டிருக்கும்? இப்போதைக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் தான் மாட்டிருக்கு. ஒன்னு அமிட்டிருக்கு. ஆமா, இது காரணம் என்ன பாத்தீங்கன்னா மீன் வந்து கொஞ்சம் மாட்டல இதுல. காரணம் பாத்தீங்கன்னா இந்த இருக்க பாசி. ஆமா, அந்த இருக்கு. இந்த பாசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் தண்ணி வரும். சரி சரி. தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. தண்ணியோட அடர்த்தி அதிகமாகும் போது வந்து நம்ம மீன் வந்து உள்ள நிக்கும். ஆமா, நம்மளோட வெயிலோட தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்காது. மீன் வந்து கூலிங்க நம்ம உள்ள நிக்கும். இப்ப மடை உள்ளே இந்த இருக்க கம்பி இருக்கு பாருங்க. ஆமா, இந்த கம்பிக்குள்ள இருந்து வர முடிக்குது. ஏன்னா நமக்கு பாசி இருக்கு எவ்வளவு கம்பி கிட்ட. பாசி இருந்துமே நம்ம வெளியில வர முடியுது. காரணம் இந்த ஹீட். தண்ணி அந்த வெப்பம் அதிகமா இருக்குது. அதனால மீன் நிக்க முடியல. சரி, சேரட்டையில என்னது இவனே? இந்த சேரட்டையில பாத்தீங்கன்னா சேரட்டையில மண்புழு. ஆமா, இது நம்ம கம்மியா தான் எடுத்து வந்திருக்கோம் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பாத்துக்கலாம் மீன் அதாவது மாட்டுறத பொறுத்து நம்ம பாத்துக்கலாம் கொண்டு வந்திருக்கோம். சரி சரி. தூண்டில போடுங்க. இப்ப அது இது என்ன இதான் கொக்கி அவனே? இதுதான் நம்ம மீன். அதாவது இதுலதான் நம்ம வந்து அந்த புழுவை கொடுத்து போடணும் அப்படிதானே? இதுதான் மீன். இதை வந்து கடிச்சாக்கி அமுட்ட மீன். ஆமா ஆமா. சரி, இப்ப அமுட்ட மீனை காட்டலாமா அவனே? காட்டலாம். எங்க பிடிச்சு வச்சிருக்கா? அந்த சாக்குல வச்சிருக்கேன். வாங்க பாப்போம். சாக்குல வச்சிருக்க மீனை பார்க்க போறோம். சாக்குலனா எங்க அடக்கும்? சரி, உள்ள சாக்குள்ள இது போட்டு தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கானே. சாக்குள்ள போட்டது காரணம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கவர்ல போட்டோம்னு சொல்லுங்களேன். கவர்ல நம்ம தண்ணி வந்து உள்ள போகாது. சரி. மீனுமே கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி அதாவது உளுந்துருந்தாங்க கெட்டு போயிடும். சரி சரி. சாக்குல போடுறதுனால சாக்குல தண்ணி ஏறும். தண்ணி ஏறும்போது மீனும் கெட்டு போகாது. அது உள்ளே நான் உயிரோட கிடக்கும். சரி, வந்து மீனை எடுப்போம் பாப்போம். எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. உயிரோட தான் இருக்கும். பிடிச்சி இப்படி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். என்ன மீன் அமிட்டிருக்கு? இது ஜிலேபின்னு சொல்லுவாங்க. ஜிலேபி. ஆமா, ஜிலேபியை காட்டு. உள்ள எடுக்கும். அந்த காட்டுல. ஆமா, கொஞ்சம் பருவட்டா தான் இருக்கு. ஒரு 1/4 கிலோ வருமா? 1/4 கிலோ வராது. இது ஒரு 4 மீன் பிடிச்சா இன்னைக்கு குழம்பு கொப்பைத்திரலாம். குழம்பு கொப்பைத்திரலாம் வீட்டு கறிக்கு. ஆமா ஆமா. ஜம்முன் இருக்குல்ல, பாக்க ஜம்முன் இருக்க. கறி வச்சா என்னதெல்லாம் போட்டு கறியப்பா? வெங்காயம் பல்லாரி எல்லாம் போட்டு வைக்கணுமோ? மீன் குழம்பு எப்படி இப்போ அந்த மாதிரி தான். மீன் குழம்பு பொரிக்கா கறிக்கா? இது கறிக்கு தான். பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம பொரிக்க நல்லா தான் இருக்கும். கறிக்கு நல்லா. இன்னும் எவ்வளவு நேரம் வேணும் நீ மீன் பிடிப்பா? இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பிடிச்சு பார்க்கணும். நம்ம மாட்டு தான் பார்க்கணும். நம்ம வேற இடத்துல ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். நம்ம துணியிலாம் போடலாம். எங்க மீன் அதிகமா இருக்கு அந்த துணியில போட்டு பார்க்கணும். இதுல நம்ம மாட்டல வச்சுக்கலாம். வேற இடத்துல போட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு பிடிச்சு கொண்டே போய் ஆகணும். மீன் எல்லாம் வீட்டுக்கு போக கூடாது. கறி வச்சு ஆகணும். சரி சரி. நம்ம இதுல வச்சிருவோம். ஏன்னா அப்புறம் செத்துக்கிட்டு வேற கூடாது. மீன் பிடிச்சு இப்படிதான் வைக்கணும் உள்ளோடி. நம்ம இப்படி வச்சாக்கி நமக்கு ஒரு இது உளுமாது டக்குன்னு. சரி சரி. கெட்டு போகாதா? உயிரோட கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வச்ச பிறகு உளும்பிட்டா மாதிரி நல்லா இருக்காது. சரி சரி. நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீன் குழம்பு தான் வீட்டுல. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு. சரி சரி, பார்ப்போம். சரி, பாய்.